ஹை ஃப்ரெண்ட்ஸ்! அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி ப்ரெமோவா பார்க்கலாம் வாங்க. இங்க மதி இருந்துட்டு சுரேஷ் பார்த்துட்டே இருக்காங்க. சுரேஷுமே மதிய பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா சுரேஷ் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா படுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுடைய மாமா சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். தேவையில்லாம வந்து நெறைய விஷயங்கள பேசி உங்களுக்குள்ள பிரச்சனையா அந்த வாக்குவாதமும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து மதிகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருடா. அதுதான் உனக்கு நல்லது. இல்லன்னு வச்சுக்கோயேன் தேவையில்லாம வந்து அதே உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்துடும் அப்படின்ட்டுலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது கேட்டதுனால பார்த்தீங்கன்னா, நம்ம சுரேஷுமே சைலன்ட்டா படுத்துருவாங்க. இல்லன்னா, இத வச்சு பெரிய பிரச்சனை வந்துரும்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம மதியம் இருந்துட்டு என்ன சைலன்ட்டா படுத்துட்டாங்கன்னுவாங்க. அப்புறமா மதியோடைய அம்மா கால் பண்றாங்க. "என்னாச்சு? மதியம் மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை ஏதாவது ஆச்சான்றாங்க?" "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மான்றாங்க." "அம்மா சும்மா தேவையில்லாம என்ன நெனச்சு கவலைப்பட வேண்டான்றாங்க." "கவலைப்படாத எப்புட்ரி மதி இருப்பாங்கன்றாங்க. உன்ன நெனைக்கும்போது மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க. என்னால அத ஏத்துக்க முடியலடின்றாங்க." நாங்களே உங்க வாழ்க்கைய அழிச்சுட்டோமே! அத நினைக்க நினைக்க தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அப்டின்ட்டு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு அதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்கம்மான்றாங்க. நீங்க நல்லா இருங்க. அப்பாவையும் உடம்ப பார்த்துக்கோமான்றாங்க. என்னுடைய லைஃப்ல இனி எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்மான்றாங்க. கல்யாணம் பண்ணி குடுத்துட்டீங்க. இனி வந்து என்னம்மா பண்ண முடியும்? ஒண்ணும் நம்மளால பண்ண முடியாது சரிங்களா? இப்படி ஒரு வாழ்க்கைய நான் வாழ்ந்துதாம்மா ஆகணுன்றாங்க. என்ன பண்றது? நீங்க கட்டி குடுத்தது அப்படின்றாங்க. ஆரம்பத்திலேயே என்னோட பேச்ச கேட்டிருந்தா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காது. மதி மேலும் மேலும் எங்கள காயப்படுத்தாத மதின்றாங்க. சாரி மதி நாங்க பண்ணதுக்குன்றாங்க. சரிம்மா நீங்க மன்னிப்பு கேட்டீங்க. அப்புறம் என்ன சரி விடுமா அப்படின்ட்டாங்க. சரி நான் அப்புறமா கால் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுருவாங்க. அப்புறமா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மதி. இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படின்ற மாரி எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. அதோட இந்த ப்ரோமோவ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.